இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு என்று கொடுக்கிற அருமையான வார்த்தை என்ன என்று சொன்னால், யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எகிப்திற்கு அது மேகம் அந்தகாரமாய் இருந்தது, இஸ்ரவேலுக்கோ அது இரவு வெளிச்சமாயிற்று. இஸ்ரவேல் ஜனங்க செங்கடல நடந்து கொண்டு போறாங்க. அப்போ என்னன்னா, தேவ தூதனானவர் விலகி பின்பதாக போய் எகிப்தியருக்கு என்ன நடக்குதுன்னா, அது இரவாய் மாறிடுச்சா. ஆனா இஸ்ரவேலுக்கோ அது பகலா தெரிஞ்சுதான். இரவுல தான் நடந்து போறாங்க, ஒரே நேரம் ஒரே சூழ்நிலை நடக்குது. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கை கூட, இன்னைக்கு உலகம் முழுவதும் சில காரியங்கள், போராட்டங்கள், சில விதமான வல்லமைகள் அவர்களோடு போராடி கொண்டிருக்குது. நீங்க நினைக்க நம்ம வாழ்க்கையில் கூட அதே இருள தான் நடக்கிறேன்னு இல்லவே இல்லை. தேவனை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு உலகம் முழுவதும் இருளா இருந்தாலும் உங்களுக்கு வெளிச்சமா இருக்கும். ஒருவேளை தேவனை சாராத பிள்ளைகளுக்கு அவங்க நினைச்சிருக்கலாம் சுய பலத்தினால ஜெயிச்சிடலான்னு சொல்லிட்டு, அவங்க வாழ்க்கையில அந்த அந்தகாரத்தின் வல்லமை போராடதான் இருக்கும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் பிரகாரம் உங்களின் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.